ஆட்டோமேட்டிக் டாப் லோடு. இது வந்து தண்ணி இப்போ உள்ளே போக மாட்டேங்குது. இதைய நாம் செக் பண்ணுறதுக்காக இதனோட பாடி இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஃபுசிலாஜிக் 6.0 எல்ஜி வாஷிங் மிஷின். நான் செக் பண்ணுறோம். இது ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய 2 ஃபில்டரையும் கழட்டியாச்சு. இதில் தண்ணி வருது. இந்த ஃபில்டர்லாம் நல்லா தான் இருக்குது, பார்த்துட்டோம். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது சாலினைட் வால்வுக்குள்ளே போயிட்டு அது உள்ளே தண்ணி போகுது. இப்போ செக் பண்ணுறதுக்காக நம்ம கழட்டுறோம். இப்போ இது கழட்டியாச்சு. இப்போ செக் பண்ணணும். அதையே இதில் 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த இடத்துல இந்த 4 ஸ்க்ரூ இப்போ கழட்டியாச்சு. இப்போ நாம் கழட்டிட்டோம். உள்ளக்கிறது இதுதான் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இப்போ செக் பண்ணுறோம். இப்போ இந்த வால்வுக்குள்ளே இதுதான், இந்த சாலினைட் இது சுவிட்ச் வந்து இதில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அதை கழட்டிட்டோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இதுக்கு மேலே ஒரு ரப்பர், ஒரு ஸ்டட் இருக்குது. ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குள்ள. ஸ்ப்ரிங் வருது பாருங்க வெளியே. இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி போடணும். இப்போ ஸ்ப்ரிங் கீழே விழுந்துருச்சு. இதுதான் இது உள்ளே வந்து ஒரு மேக்னெட்டிக் டைப். இது க்ளீன் பண்ணி போட்டால் சரியாயிடும். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்துருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி போட்டோன்னே சரியாயிடுச்சு. அவ்வளோதான். இதில் ஒரு செலவில்லை. நம்ம அந்த சாலினைடை கழட்டி டஸ்ட்டை க்ளீன் பண்ணி போட்டோம். இந்த மேல் பாடியை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக 2 ஸ்க்ரூ 2 ஓரத்தில் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூ தான், வேறு எதுவுமே இல்லை. 2 ஸ்க்ரூ டைப் பண்ணிட்டு கழட்டுறப்புனாலும் சரி, டைப் பண்ணாலும் 2 ஸ்க்ரூவை வந்து நம்ம டைப் பண்ணால் அந்த பாடி கவர் ஆகிக்குது. மற்றபடி ஒரு பைசா செலவு இல்லாமல் இப்போ எல்ஜி வாஷிங் மிஷின் வந்து தண்ணி இன்லெட் ப்ராப்ளத்தை சரி பண்ணியாச்சு. நீங்களும் இது போன்ற வீட்லேயுமே சரி செய்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நாம் பயன்படுத்தி நம்மளால் முடியல அப்படின்னா நாம் சர்வீஸ் சென்டருக்கு கூப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.